ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்தி குக்கிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். கோதுமை மாவு பயன்படுத்தி வெஜ் மோமோஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதில் சொல்லியிருக்க அளவுகளை அப்படியே கரெக்டாக பயன்படுத்தணும் அப்படின்னா சூப்பராக வரும் மோமோஸ். 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கோங்க. இந்த அளவில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 15 மோமோஸ் வரும். 1/4 டீஸ்பூன் தூள் உப்பு, 2 டீஸ்பூன் எண்ணெய், எந்த எண்ணெய் வேணாலும் பயன்படுத்திக்கோங்க. ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நல்லா சுடுதண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுடுதண்ணி சேர்த்து மாவு பிசையும் போது மாவு இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், மாவு சூப்பராக பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ அது ஒரு 2 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். மேலே எண்ணெய் தடவிட்டு தட்டு போட்டு வச்சிடலாம். அடுத்ததான் மோமோஸ்க்கு சாஸ் ரெடி பண்ணிடலாம். சாஸ்பேனில் தண்ணி கொஞ்சமாக கொதிக்க விட்டுக்கோங்க. 3 தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளியை மேலே காம்பு பகுதியை கட் பண்ணிவிட்டு கீழே ப்ளஸ் மாதிரி கீறி விட்டுக்கோங்க. ஏன்னா தோல் உரிக்க ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக 2 பல் பூண்டு, 2 காய்ந்த மிளகாய் காரத்துக்கேற்ப சேர்த்துக்கோங்க. 4 காஷ்மீரி மிளகாய் கலருக்காக சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வேக விட்டு எடுத்தோம் அப்படின்னா சாஸ் ரெடி ஆகிடும். கூடவே ஒரு அரை பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த தக்காளி வெந்து அதோட தோல் இந்த மாதிரி கலண்டு வந்திருக்கும் இல்லையா, அந்த ஸ்டேஜ் பார்த்தோன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியிலேருந்து எடுத்து ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. நல்லா ஆற விட்டுட்டோம். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா தக்காளியில் உள்ள தோலை உரிச்சிட்டு மிக்சர் ஜாரில் எல்லா இன்க்ரீடியண்ட்டும் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை, 1/4 டீஸ்பூன் உப்பு. சர்க்கரை அளவு பார்த்திங்கன்னா நான் ரொம்ப கம்மியாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்னும் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நைஸ் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். அடுத்து ஸ்டஃபிங் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடிகனமான பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் பொடியாக நறுக்கின இஞ்சி, 1 டீஸ்பூன் பொடியாக நறுக்கின பூண்டு. அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் பச்சை மிளகாய், 1 கப் பொடியாக நறுக்கின பீன்ஸ், 1 கப் பொடியாக நறுக்கின கேரட், 1 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம். அடுத்ததாக 2 கப் முட்டைக்கோஸ். இது எல்லாத்தையுமே நல்லா முடிஞ்ச அளவுக்கு பொடியாக நறுக்கிக்கோங்க. அது ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். அடுத்ததாக சுடுதண்ணியில் போட்டு எடுத்துருக்கக்கூடிய மீல் மேக்கர், அதை நல்லா பிச்சு பிச்சு குட்டி குட்டியாக சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக வேக வச்ச கார்ன், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் தூள் உப்பு, கொஞ்சமாக மல்லி இலை. இது எல்லாத்தையும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அடுத்து மோமோஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கக்கூடிய மாவை எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக ஒரு குட்டி போர்ஷன் எடுத்துக்கோங்க. நம்ம எப்போவுமே சப்பாத்தி எப்படி திரட்டுவோமோ அது போலே தான், ஆனால் கொஞ்சம் சைஸ் சின்னதாக நம்ம திரட்டிக்க போகிறோம், அவ்வளோதான். பாருங்கள், ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது, ரொம்பவும் மெல்லிஸாக இருக்கக்கூடாது. இந்த சைஸில் இருந்தது அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ரொம்ப மெல்லிஸாக இருந்தது அப்படின்னா ஸ்டஃபிங் எல்லாம் வேகும் போது வெளியே வர ஆரம்பிச்சிடும். இப்போ அடுத்து எப்படி மோமோஸ் நம்ம மடிக்கலான்னு பார்க்கலாம். ஸ்டஃபிங் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம புடவைக்கு ஃப்ளீட்ஸ் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி மடிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடும். அப்படியே ஃபுல்லாக மடிச்சிட்டே போக வேண்டியதான். இப்போ பாருங்கள், எல்லா பக்கமும் மடித்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஜாயின் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான், மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது இட்லி தட்டில் வச்சு வேக வைக்க போகிறோம். தண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கக்கூடிய மோமோஸை இட்லி தட்டில் வச்சுட்டு 15 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், 15 நிமிஷம் கழித்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும். கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். மிதமான தீயில் 15 நிமிஷம் வச்சு எடுத்தோம் அப்படின்னாவே சூப்பரான மோமோஸ் தயாராகிடும். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். கோதுமை மாவு பயன்படுத்தி சூப்பரான வெஜ் மோமோஸ் எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்த்தோம்.
அட்டகாசமான காம்பினேஷன். சாஸ் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துருங்களா கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.